அண்ணி, உங்களுக்கு சாப்பாடு வச்சு தரட்டுமா? இருக்கட்டும்ல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஏம்ல நீ சாப்பிடலையா? சாப்பிடணும் அண்ணி. நான் சாப்பிட்டுட்டு இந்த பேங்க் வரைக்கும் போக வேண்டியிருக்கேன் அண்ணி. அதான் சரி உங்களுக்கு சேர்த்து சாப்பாடு வச்சு தந்துடலாமேன்னு பார்த்தேன். இருக்கட்டும், நீ சாப்பிட்டுட்டு பேங்க்குக்கு போயிட்டு வா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க. ஆமா, எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் சொல்லிட்டு தானே வந்தேன் 2 நாள் லீவுன்னு. சும்மா சும்மா ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு 2 நாள் ஆத்திர அவசரத்துக்கு கூட லீவ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, நாளைக்கு நான் ஊருக்கு வந்துருவேன். வந்துட்டு மறுநாள் வேலைக்கு வந்துருவேன். உனக்கு எதுவும் ஃபோன் பண்ணாங்கன்னா நீ சொல்லிரு. அண்ணி, இங்க சாப்பிட்டு இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். யார் அது? அதுவா, என் தம்பி பொண்டாட்டி. அதே எம்பள கேக்குற? என் தம்பி சம்பாரிச்சு கொண்டு வர காசை பூரா தின்னு தின்னு ஆள் எப்படி உடம்ப வளர்த்து வச்சிருக்கா தெரியுமா? ஐயோ, செல்ல வச்சுட்டு வந்துட்டோமே. செல்லு இல்லாம என்ன பண்ண முடியும்? ஓடிபி எதுவும் கேட்டாங்கன்னா சரி போய் எடுத்துட்டு வந்துருவோம். அவ நல்லா மயக்கி என் தம்பிய நல்லா கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டா. அவ வச்சு சட்டமாதான் இருக்கு இங்க. அவ என்ன சொல்றாளோ அதுக்கு அவன் ஆடுவியான். ஒரு 10 பைசா கூட அவன் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறானா பாத்துக்க. அந்த அளவுக்கு அவ மயக்கி வச்சிருக்கா. இங்க வரல, வேலைக்கு போயிட்டு வந்து சம்பளத்தை அவனுக்குன்னு 1 ரூபா கூட எடுக்க மாட்டேங்கிறியான். சம்பள காசை பூரா அவகிட்டே கொடுத்துடுறியான். முதல்ல நான் அங்க இருக்கிறப்ப வேலைக்கே போக மாட்டேயான். இப்ப என்னடாண்டா 1 நாள் கூட வீட்டுல இருக்க மாட்டேங்கிறியான். அந்த அளவுக்கு அவனை பம்பரமா வாட்டி வச்சுக்கிட்டு இருக்கா. போது நிறுத்துங்க. நீ என்ன தெரியும் என்னைய பத்தி உங்களுக்கு? கொஞ்சம் கூட வாய் கூசாம இப்படி பேசிட்டு இருக்கீங்க. சாப்பாட்டுக்கு மட்டும் காசு கிடைச்சா போதும்னு சும்மா வேலைக்கு போயிட்டு பொறுப்பே இல்லாம ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு இருந்த உங்க தம்பிய நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா குடும்பம்னா என்ன, குடும்பஸ்தானே எப்படி இருக்கணும், நம்ம 10 ரூபா சம்பாரிச்சாலும் அதுல 1 ரூபா சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவரை ஒரு நல்ல மனுஷனா, ஒரு 4 பேர் மதிக்கக்கூடிய ஒரு ஆளா நான் உருவாக்கி வச்சிருக்கேன். ஊர் உலகத்துல எல்லா புருஷன் பொண்டாட்டிக்கும் வர்ற சண்டை மனஸ்தாபம் எங்களுக்கும் வரத்தான் செய்யும். ஆனா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பஞ்சாயத்துக்கு நாங்க உங்ககிட்ட வந்து நிக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. நாங்க 2 பேரும் எங்களுக்குள்ளே பேசி சமாதானம் ஆயிக்கிறோம். இது உங்களுக்கு பிடிக்கல. இதுக்கு பேரு புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிறதா? நல்லா இருக்கு அண்ணி உங்க பேச்சு. அப்புறம் என்ன சொன்னீங்க? நாங்க இருந்தப்ப கூட இப்படி வேலையை போல இப்ப வீட்லயே நிக்காம வேலைக்கு போய்கிட்டு இருக்கான்னு தானே சொன்னீங்க? ஆமா, முதல்ல அவர் தனியாளு, வேலைக்கு போகணும், காசு சேர்த்து வைக்கணும்னு எந்த ஒரு நோக்கமும் இல்ல. இப்ப அப்படியா? குடும்பஸ்தான் ஆயிட்டாரு, பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு இருக்கு, தேவைகளும் அதிகமாயிருச்சு. அப்ப அதுக்கெல்லாம் வேலை போனா தானே குடும்பம் நடத்த முடியும். அதுவும் அவருக்கு என்ன டெய்லியுமா வேலை கிடைக்குது? எப்பயாச்சும் தான் வேலை வருது. அந்த வேலையும் பார்க்கலன்னா அப்புறம் நாங்களாம் எப்படி குடும்பம் நடத்துறது? இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்து நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? அடுத்த வீட்டு பிள்ளைன்னு தானே என்னை அவ்வளவு ஈஸியா பேசிட்டீங்க. இதே இது உங்க வீட்டு பிள்ளையா இருந்தா இப்படி பேசிருப்பீங்களா? எதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து பேசுங்க நீ.